ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். எனக்கு தெரிஞ்ச சமையல் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய ஹேர் க்ரோத்க்கான ஹேர் பேக்ஸ் பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹேர் க்ரோத்க்கான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். இந்த ட்ரிங்கை நம்ம கண்டினியூஸா குடிச்சிட்டு வரும்போது 1 மந்த்லயே நம்மளோட ஹேர் நல்ல நீளமா அடர்த்தியா வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எங்கெல்லாம் ஹேர் வளராம இருக்குதோ ஸ்கால்ப்ல, அந்த இடத்துலலாம் புது முடி வளர்றதுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும் இந்த ட்ரிங்க். அதுவும் இல்லாம நம்மளுக்கு நிறைய முடி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஹேர் பிளாக்கா வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஹேர் சூப்பரா வளரும். இந்த ட்ரிங்க் நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்களும் இந்த ட்ரிங்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்லும் போதே அது என்ன ட்ரிங்க்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். இப்ப வாங்க, இது என்ன ட்ரிங்க், இந்த ட்ரிங்கை எப்படி செய்யணும், இந்த ட்ரிங்க் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. அவங்கெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இந்த ஹேர் க்ரோத் ட்ரிங்க் எப்படி செய்யணும், இதுக்கு என்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா பார்த்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, அப்படி இல்லாட்டி வெல்லம், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். அதுவும் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்க சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க நாட்டு சக்கரை அப்படி இல்லாட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இது எதுவுமே சேர்க்க போறது இல்லை. நான் கருவேப்பிலை இஞ்சி மட்டும் தான் சேர்க்க போறேன். நான் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கல, வெல்லமும் சேர்க்கல. உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா மட்டும் நீங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ட்ரிங்க் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜார்ல நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட கருவேப்பிலை, இஞ்சி, அந்த நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம், இந்த மூணையும் போட்டு அது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அதுல எந்த பெனிஃபிட்ஸுமே இருக்காது. அந்த ட்ரிங்க் ஓவரா தண்ணி ஆயிடும். அதனால கரெக்டா 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சதுக்கு அப்புறமா அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப நான் இதை அரைச்சு ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. நான் நல்லா அரைச்சு ஜூஸ் மட்டும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் இப்ப இந்த ஜூஸ் எப்ப குடிக்கணும்னு சொல்லிடுறேன் பாருங்க. இந்த ஜூஸ் நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப நீங்க செஞ்சு குடிச்சுக்கலாம். ஆனா இந்த ஜூஸ் செஞ்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா நீங்க குடிக்கவே கூடாது. அதுல நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது. அதுக்காக தான் நீங்க இந்த ஜூஸ் எப்போ செய்றீங்களோ அப்பவே குடிச்சு முடிச்சிருங்க. இந்த ஜூஸ் நீங்க வாரத்துல 3 நாள் குடிக்கலாம், அதுக்கு மேல குடிக்க வேண்டாம். கரெக்டா வாரத்துல 3 நாள் குடிச்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டு விட்டு அந்த மாதிரி 3 நாள் குடிச்சுக்கோங்க. உங்களால இதை ஜூஸா குடிக்க முடியலன்னா நீங்க டெய்லியும் காலையில ஒரு 3 கருவேப்பிலையோ 2 கருவேப்பிலையோ பச்சையாவே சாப்பிட்டுட்டு வரலாம். உங்களால ஜூஸா குடிக்க முடியலன்னா மட்டும் நீங்க அந்த இலைய பச்சையா சாப்பிட்டு வரலாம். நம்ம எதுக்காக கருவேப்பிலை சேர்த்திருக்கோம்னா, கருவேப்பிலை நம்ம முடிய வளர வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் இன்கிரீடியன்ட்னே சொல்லலாம். அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை சேர்த்திருக்கோம். கருவேப்பிலை நம்ம முடிய நல்லா நீளமா அடர்த்தியா முக்கியமா கருப்பா வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு நிறைய முடி பிரச்சனை வரவே வராது. நம்மளோட முடி எல்லாமே நல்லா பிளாக்கா வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம முடி ரொம்ப அடர்த்தியா வளரும். அப்புறமா முடி வளராத இடத்துல கூட புது முடி வளர வைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை எடுத்திருக்கோம். இஞ்சி நம்மளுக்கு செரிமானம் ஆகுறதுக்காக இஞ்சி எடுத்திருக்கோம். அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த ஜூஸ் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இது கூட நீங்க ஒரு 2 டிராப்ஸ் லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும், இல்லாட்டி வேண்டாம். அதுவும் 2 டிராப்ஸ் கரெக்டா சேர்த்துக்கிட்டா போதும். ஓவரா சேர்க்க வேண்டாம். ஓவரா சேர்க்கும் போது புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அதனால கரெக்டா 2 டிராப்ஸ் மட்டும் சேர்த்து
இதோட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இந்த ஜூஸை வந்து நீங்க குடிங்க. அப்பதான் அந்த லெமன் வந்து அந்த ஜூஸோட நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த ஜூஸை வந்து நம்ம கண்டினியூஸா ஒரு 1 month குடிச்சிட்டு வரும்போதே நம்மளுக்கு வந்து ஹேர் நல்ல growth இருக்கும். அதை வந்து நீங்களே உங்க கண் கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஹேர் growth வந்து சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ஹேர் growth ட்ரிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த ட்ரிங்க் குடிக்கிறனால இதுல வந்து நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சேர்க்கல, எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் தான் சேர்த்திருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.